Hi everyone, I am from Sujideva My Science. தெரிந்த கேள்வி தெரியாத அறிவியல். 6 அறிவு மட்டும்தான் நமக்கு இருக்கிறதா? மனிதர்களுக்கு 5 புலனறிவுகள் உண்டு. 6வது பகுத்தறிவு என்பது மரபான நம்பிக்கை. மரத்துக்கு ஓரறிவு, தொடுதல். நத்தைகளுக்கு 2 அறிவு, தொடுதல், சுவை. எறும்புகளுக்கு 3 அறிவு, தொடுதல், சுவை, முகர்தல். தேனீக்களுக்கு 4 அறிவு, தொடுதல், சுவை, முகர்தல், பார்வை. பாலூட்டிகளுக்கு 5 அறிவு, தொடுதல், சுவை, முகர்தல், பார்வை, கேட்டல் போன்றவை உண்டு. இவற்றை தாண்டி மனிதர்களுக்கு 6வது அறிவான பகுத்தறிவு உண்டு. இந்த இடத்தில் சில உயிரினங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஓர் அறிவு, உணர்திறன் அதிகமாக இருப்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். எடுத்துக்காட்டாக, பல பாலூட்டிகளுக்கு பார்வையை விட மோப்பத்திறன் அதிகம். ஆனால் மனிதர்களுக்கோ முகரும் திறன் ஒப்பீட்டளவில் குறைவு. மனித மூதாதைகளின் வாழ்க்கை முறை காரணமாக இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். பகுத்தறிவை விடுத்து நமக்கு உள்ள மற்ற புலனறிவுகள் 5 என்பது மரபான நம்பிக்கை. ஆனால் நம்முடைய புலனறிவுகள் 5ஓடு நின்றுவிடவில்லை என்று நவீன கால விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நம்முடைய அறிவு, அதாவது உணர்ச்சிகளை அறியும் திறனை எப்படி வகைப்படுத்தினாலும் 5 அறிவுகளை விட அதிகமாகவே நமக்கு உண்டு என்பதுதான் அறிவியல் பூர்வ உண்மை. இப்படி மரபு சாராமல் நமக்கு உள்ள உணர்திறன்கள் என்று எடுத்துக்கொண்டால், வலியை உணரும் தன்மை, வெப்பத்தை உணரும் தன்மை, நகரும்போது நடக்கும்போது உடலை சமநிலையில் வைத்திருக்கும் தன்மை என நமக்குள்ள கூடுதல் அறிவுத்துறைகளை பட்டியலிடலாம். மனிதர்களைப் போலவே உயிரினங்களுக்கும் மரபாக வகைப்படுத்தப்பட்ட அறிவுத்துறைகளை காட்டிலும் கூடுதல் அறிவு உண்டு. பல உயிரினங்களுக்கு மின்காந்த புலம், நீர் அழுத்தம், நீரோட்டம், கடல்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றை உணரும் அறிவு உண்டு. இந்த அறிவு எதுவும் மனிதர்களுக்கு கிடையாது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.